நம்ம உலகத்தோட வளர்ச்சிக்கும் பெரிய பெரிய மாற்றங்களுக்கும் ரொம்ப முக்கிய காரணமா இருக்கிறது அறிவியலும் அந்த அறிவியல் மேல நமக்கு இருக்கிற ஆர்வமும் தான். அப்படி நம்ம மக்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த அற்புத அறிவியல் நிகழ்ச்சி. கடல் ஓசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். அற்புத அறிவியல். அறிவியல் தேட தேட நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும். அந்த அறிவியல் மூலமா நம்ம கத்துக்கவும் செய்யறோம், அந்த அறிவியலை கொண்டாடவும் செய்யறோம். மே 11 நம்ம இந்தியாவின் தேசிய தொழில்நுட்ப தினம். நம்ம இளைஞர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் அறிவியல் தொழில்நுட்ப சாதனைகளை செய்யறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. சரி, இன்னைக்கான அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு தெரியுமா? இந்த பூமியில உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம மனுஷங்களுக்கும் சேர்த்து எல்லாமே சீரா இயங்க பெரிய உதவியா இருக்கும் சுற்றுச்சூழலையும் உணவு சங்கிலி அமைப்பையும் பற்றி தான். நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவா நம்ம ஊர்ல படிக்கிற மாணவர்கள் உணவு சங்கிலி அமைப்பை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத கேட்க போறோம். இப்ப என் கூட சில மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் உணவு சங்கிலியின் அமைப்பை பத்தி. என் பேர் ஜாடோராய், நான் பாம்பூர்லேருந்து பேசுகிறேன். கொசு தும்பி சாப்பிடுது. தும்பி ஸ்பைடர் வலையில் போய் மாட்டி ஸ்பைடர் சாப்பிடுது. ஸ்பைடர் தவளை சாப்பிடுது. தவளை பாம்பு சாப்பிடுது. பாம்பு கழுகு சாப்பிடுது. அது இறந்துட்டா மற்றது காக்கா புழு இது மாதிரியா சாப்பிடும். இது மாதிரியா புழு கோழி சாப்பிடும். கோழியை நம்ம சாப்பிடுவோம். என் பேர் குரோஸ் காட்ஸை. நான் புயல் காப்போம். புல் இருக்குல்ல, புல் இந்த சூரிய ஒளி, நிலம், காற்று இதில் வச்சு புல் உருவாங்க. அந்த புல்லை மான் சாப்பிடும். அந்த மானை புளி அடித்து சாப்பிடும். அந்த புளி செத்துருச்சுன்னா அந்த கழுகு, சின்ன சின்ன புழு, இந்த கழுத புளி, சின்ன சின்ன விலங்குகள்லாம் அதை சாப்பிடும். அதை சாப்பிட்டா அதுவும் உயிர் வாழும். இதுதான் உணவு சங்கிலி. ஒரு உயிரினத்தை சார்ந்து இன்னொரு உயிரினம் வாழ்றது. இப்போ ஒரு புல் இருக்குன்னா புல்லை முயல் சாப்பிடும். முயலை சிங்கம் சாப்பிடும். சிங்கத்தை கழுகு ஏதாச்சும் எனக்கு மாதிரி சாப்பிட்டு வரும். அந்த மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். வணக்கம், என் பேர் மனோஜ்குமார். உணவு சங்கிலின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் உணவு சங்கிலினா கடல் பாசி மீன் திங்கும். நெத்திலி இந்த மாதிரி மீன் திங்கு. அப்புறம் நெத்திலியை திங்கிற மீன் பார்த்தோம்னா அதோட கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கலாம். ஷீலா திங்க நெத்திலியை. வேறு குரங்கு சுறா, இந்த மாதிரி சுறா மீன்லாம் ஷீலாவை திங்க. அந்த மாதிரி நம்ம அந்த மீனை திம்போம். அந்த மாதிரி உணவு சங்கிலி இப்படி நீடிச்சுக்கிட்டே இருக்கு. என் பேர் அஜோபின், நான் பாமன்லேருந்து பேசுகிறேன். புல்லை மான் சாப்பிடும். மானை சிங்கம் சாப்பிடும். சிங்கம் இறந்துட்டுனா காகமோ கழுகோ புழுவோ ஏதோ தின்றுடும். மறுபடியும் புழுவை கழுகு சாப்பிடும். கழுகு இறந்துச்சுன்னா காகம் சாப்பிடும். இதுதான் உணவு சங்கிலி. நம்ம வாழ்ற இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு வழியில மற்ற விலங்குகளை சார்ந்துதான் வாழுது. புல்லை திங்காட்ட கூட புலியோட உணவான மான் சாப்பிட புல் கட்டாயம் தேவைதானே. நம்ம சுற்றுச்சூழல் அமைப்பு சரியா இயங்குறது எல்லா உயிரினத்துக்குமே ஒரு முக்கிய தேவையாகவும் இருக்கு. சரி, நம்மளோட சுற்றுச்சூழல் அமைப்பான இந்த கடல் இருக்கு இல்லையா, இந்த கடல் அமைப்புல சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்களுக்கு காரணமாகவும் மனிதர்களான நம்ம தான் இருக்கோம். இந்த கடல்ல இருக்க வளங்கள், அது சார்ந்த அறிவியல் விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசு. ஏன், நிறைய மீனோட பேர் கூட எனக்கு சரியா தெரியாது. நம்ம கடல்ல எவ்வளவோ உயிரினங்களும் கடல் தாவரங்களும் இருக்கு. ஆனா கால மாற்றத்தினால, கடல்ல ஏற்பட்டிருக்க மாற்றத்தினால கடல்ல சில வருஷம் முன்ன நம்ம மீனவர்கள் சாதாரணமா பிடிச்ச மீன்கள் இப்போ அரிதா பார்க்கக்கூடிய மீன்களா மாறிடுச்சு. சில மீன்களை பார்க்கவே முடியறதில்ல. இப்படி நம்ம கடல்ல இருந்து பல காலமா நம்ம பிடிச்ச மீன்கள் இப்ப பார்க்கவே அரிதா இருக்கக்கூடிய மீன்கள் என்னென்னு பல வருஷமா மீன்களோட தொழில் பண்ற நம்ம மீனவர் ராஜண்ணா சொல்ல இருக்காங்க. அண்ணா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, நீங்க கடல் தொழிலுக்கு போன புதுசுல நம்ம கடல்ல பார்த்து பிடிச்ச மீன்கள் எல்லாம் இப்போ பார்க்கவே அரிதா இருக்கக்கூடிய மீன்கள்னா என்னென்னு சொல்ல முடியுமாண்ணா? கட்டாயமா சொல்ல முடியும். நமக்கு இப்போ வேளான்னு சொல்ற மீன் அடிக்க ஒரு நேரம் நாங்கள் இப்போ படகுல பாவூட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படி அணியத்துக்குள்ளே ஓடி வரும் வேளா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷம் இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நடமாட்டம் நிறையாவே இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 20 வயசு தோண்டி 24 வயசு தோண்டி 30-40 வயசுக்கு உள்ளே வரும் மட்டும்தான் நமக்கு. அந்த 40 வயசுலாம் சொல்ல முடியாது, 30-35 வயசு வரும்போது தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு தான் அந்த மீன்களை பார்த்தா. அந்த மீன்களை நம்ம பார்க்கல. அப்புறம் வலையிலேயே வித்தியாசமான மீன்கள் கிடக்கும். வால்
இந்த பாம்பு மாதிரி கிடக்கும், இங்கிட்டு பார்த்தா கொப்பரக்குளா மாதிரி மூஞ்சி இருக்கும், மூஞ்சி வந்து நீண்டுக்கிட்டு இந்த அது எப்படி நான் மூக்கு மாதிரிலாம் எப்படி இருக்கும்னா அந்த கொப்பரக்குளா எனக்கு அந்த அது எப்படி சொல்லணும்னா இந்த அதாவது கம்பி மாதிரி வாயெல்லாம் நல்ல ஷார்ப்பாக பல்லுலாம் இருக்கும். இப்போ அது ஆழ்கடல் பகுதியெல்லாம் பெருமையாக அந்த மாதிரி மீன்கள். அப்புறம் ஒரு மீன் வந்து எப்பவும் பாவோட்டு காலத்துலேயோ அந்த வள்ளத்துக்குள்ளே குறுக்க ஓடி வந்துட்டுனா அது வந்து சகனம் பார்க்குற மீன் சொல்லுவாங்க அந்த மீன். ஏன்னா குறுக்க அந்த மீன் வந்த உடனே நினச்சிவாங்கன்னா இன்றைக்கி வல்லம் யாபிச்சிருவேன். அந்த மீனுக்கு இப்போ பேர் தெரியலைனாலும் அப்படி ஒரு மீன் குறுக்க வந்துட்டு அந்த மீன் இன்றைக்கி நம்ம வல்லம் ஃபுல்லாக மீன் இருக்குன்னு அப்படி ஐதீகமாகிற மாதிரிலாம் ஒரு மீன்லாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி மீன்கள்லாம் வந்துக்கிட்டு நிறையா இல்லை. அதே மாதிரி வெள்ராய்ங்கிற மீனை பற்றி வந்து நிறையா மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டு பரபரப்பாக இருக்குது. அது என்ன மீன்னா வந்து சீலாவில் ஒரு பகுதி, கட்டைஞ்சீலாவில் ஒரு பகுதி. கட்டைஞ்சீலா பெரும்பகுதியாக வந்துக்கிட்டு 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய மீன் வந்திருக்குன்னு சொன்னால் அது 4 கிலோவாக இருந்திருக்கலாம். என் வயசுக்குள்ள அதான் பார்த்துருக்கேன். அது எனக்கு முன்னோர்கள் எத்தனை கிலோ வரை பார்த்தாங்கிறது தெரியாது. இப்போ ஓலையஞ்சிலாம் இருக்குன்னா வந்து இன்றைக்கி 38 கிலோ, நானே 38 கிலோ 40 கிலோ பிடிச்சிருக்கேன். நிறைய பேர் நான் கூடுதலாக பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பார்த்த மீன் அப்படின்னு கேட்டதுக்காண்டி சொல்கிறேன். பெரிய மீன்களை பற்றி நீ கேட்டியே, சின்ன மீன்கள்லையே திறவாங்கனைன்னு ஒரு மீன் வரும். நம்ம இப்போ பார்க்குறோம்ல பெருவாங்கனை மீன், அது வந்து பால் சத்து மீன். அந்த திறவாங்கனை எல்லா மீன் மாதிரி டன் கணக்கில் பிடிச்ச மீன் நம்ம பகுதியில் இன்றைக்கி இல்லை. அது மாதிரி ஆழ்கடல் பகுதியிலுமே இப்போ ஆமையில் இருக்குது. ஆமையில் இன்னொரு இனம் இருக்குது, தோணி ஆமைன்னு ஒரு சைடு சொல்லுவாங்க. அது வந்து தோணி மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் சுக்கா மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்வியல் புறார வார்த்தையில் சில பேர் நஞ்சாமைன்னு சொல்லுவாங்க. ஓங்கல் ஆமை அப்படின்னு ஓங்கி மாதிரி அந்த மூஞ்சி இருக்கிறதுனால ஓங்கல் ஆமைன்னு சொல்லுவாங்க. அது வந்து 750 1 டன்னில் இருந்து 750 கிலோ 500 கிலோ வளரக்கூடிய ஒரு ஆமை. தோணி மாதிரியே இருக்குது அந்த தோடு, அந்த அமைப்பு எல்லாமே. அந்த இனம் வந்து இன்னைக்கு என்றைக்கே ஒரு நாள் நம்ம அப்போ வந்துக்கிட்டு நிறைய பார்க்கலாம். வளவிட போகும்போது ஆழ்கடல் பகுதியில் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டோம்னா ஏகப்பட்ட அப்படி வரும். அதே மாதிரி இந்த புள்ளி வேளா, மட்டி வேளா இப்படின்னு சொல்கிற மீன் வந்து அது உழுவை மீனோட சேர்ந்த மீன்கள். இதெல்லாம் வள்ளத்தை காத்து கிடக்கும். அது அந்த மீன்கள்லாம் வள்ளத்தை சேர்ந்து கிடக்கும். அந்த வள்ளத்தை நிழல்லே கிடக்கும். இந்த மீன்கள்னால நமக்கு என்றைக்குமே பாதிப்பு வந்ததில்லை. பாலூட்டி இனங்கள் மீன்னால நல்லா சொல்லுவாங்க. பணம் கதையெல்லாம் சொல்லுவாங்க, மீனுக்குள்ளே உள்ள ஆளை தூக்கிட்டு போயிட்டா வந்துட்டான்னு கதை சொல்லுவாங்க. ஆனால் நிஜத்தில் என்னென்னா அந்த மீன்கள் வந்து வள்ளத்தோரத்தில் கிடந்தா நமக்கு போடுற கஞ்சியும் பருக்கையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வரும். நாங்கள் தண்டில் தான் அங்கிட்டு வரும், பாவட்டா இங்கிட்டு போகும். ஆனால் ஒருத்தர் கூட அந்த மீன் வந்துக்கிட்டு ஒரு சேட்டைக்கிட்ட பண்ணாது. நம்ம வாட்டில் இருந்தால் அது வாட்டில் சாப்பிட்டு அது வாட்டில் போயிடும். ஆனால் என்ன புறமையே வரும், நிழல் காத்தே வரும். அந்த வள்ளத்து நிழலுக்குள்ளே கிடக்கும். இந்த மாதிரி மீன்கள் தான் நிறையா பார்த்துருக்கேன். இன்றைக்கி அந்த மீன்கள் குறைவுன்னு சொல்ல வர்றேன். ஆனால் நம்ம கடலில் மீன் பிடிக்க நிறைய வலைகள் வந்து பயன்படுத்துகிறோம். அப்படி ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்படுற வலைகள்னா என்னென்னு சொல்லுங்கண்ணா. ஆரம்ப காலத்தில் வந்துக்கிட்டு டில்லப்பு வலைன்னு ஒன்று வலை பயன்படுத்தணும். அதாவது நூல் வந்துக்கிட்டு இந்த ஊசி நூல் இருக்குல்ல, இப்போ நம்ம சட்டை அடிக்கிற நூல், அது வந்து இடநூல் சொல்லுவோம், உடநூல் தான் அதை சொல்லுவாங்க. அந்த உடநூலில் தான் வலைகள் வந்துச்சு. வலை மடி எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அதை காயப்படணும், சாணியில் முக்கணும், காயப்படணும். இல்லைன்னா அன்னைக்கே எடுத்துப்போம். கடற்கரையில் இருந்து டெய்லி அலசணும், டெய்லி காயப்படணும். அந்த டில்லப்பு வலைக்கு முன்னாடி லைலன் வலை வந்துச்சு. லைலன் வலை அது வந்து கைனால் முடிக்கிற வலை. லைலன் நூலாக வரும், பல நூல்கள் வரும். தாட்டு நூல் வரும், தாட்டில் கை கட்டை நூல்கள் வரும், பந்து நூல் வரும். இப்படி அந்த நூல்களை வாங்கி வீட்டுக்கு வீடு வலை முடிப்பாங்க. அப்படி முடித்த காலங்கள் உண்டு. அதுக்கு முன்னாடி அந்த லைலன் நூலில் வலை முடிஞ்சோம். அப்புறம் வந்துக்கிட்டு கார்வார் நூல்னு ஒரு நூல் வந்துச்சு. அப்புறம் கோர்வார் வந்துச்சு. அப்புறம் பல வார்வாராக வலைகள் வர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டு எந்த ஒரு கம்பெனியை சாத்தி ஒரு கம்பெனி இப்படி பல நூல்களில் வலை பல. அதேமாரி நரம்பு வலைகள் வந்துட்டு அடுத்து வந்துக்கிட்டு நம்ம சொல்ல போனோம்னா எனக்கு தெரிஞ்சு லைலன் மதுரை நூல், லைலன் நூலில் வந்துக்கிட்டு வந்து கார்வார் நூல், அடுத்து வலைகள் வந்து இதுவரை வலையாக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி வந்து உடநூல் ஆரம்ப காலத்தில். இப்போ வந்து நரம்பு வலைகள். இப்போ வந்து பயன்படுத்துகிற வலைகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து லைலன் நூல் வலை இருந்தாலும் வெளியே தாட்டு நூல் வந்து நரம்பு வலைகள் இருக்கு. இப்போ நிறைய வலைகள் வந்துக்கிட்டு நரம்பு வலை தான் எல்லா இடத்துலையும் தொழில் பண்ணுற பார்க்குற மாதிரி இருக்குது. லைலன் வலை ரொம்ப குறைஞ்சிட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். வலைகள் எல்லாமே ஒரே ஒரு நூல்லேருந்து ஒரே ஒரு மூலப்பொருள்லேருந்து தான் தயாரிக்கப்படுது. ஆனால் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமான வலைகள் வந்து மாற்றப்படுதுல. அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதனால் என்னென்ன ஒவ்வொரு மீனுக்கும் எந்தெந்த மாதிரி வலைகள் பயன்படுத்தப்படுது, அது எப்படி ஏன் மாறுபடுது? கட்டாயமா இப்போ ஒரு சால மீன் இருக்குன்னா
ஒரு விரல் பருவத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணி இருந்தால் தான் அந்த மீன் நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் கூட இருந்தால் பொத்துக்கிட்டு போயிடும். கொஞ்சம் கம்மியாக இருந்து பெரிய மீனாக இருந்தால் உதிர்ந்து போயிடும், அது சொண்டிலே கிடந்து. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மீன்கள் வருங்க. ஆடி மாதத்துக்கு இந்த சீலா பிடிக்கிறதா கொஞ்சம் சிறுசில் இருந்து அப்படி பெருசாக வந்து அப்படி பெருசாக வந்து அப்படி பெருசாக வரும். அதை என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கண்ணி குறுகலாக வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மீன் படும். அதனால வந்து இப்போ என்னென்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மீன் படுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த வலையில் பின்னுறதுனால, அந்த வலையில் அடிக்கிறதுனால, அது பின்னுறது தான், அது வலையில் அடிக்கிறதுனால வந்து ஒவ்வொரு மீனுக்கு தகுந்த மாதிரி வலையில் தானே ஒழிஞ்சு. ஆமாம், கன்னி சைஸ் வந்து ஒவ்வொரு மீனுக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த மீன் இந்த மாதம் இறங்கி வரும். கொஞ்சம் பொடி கன்னியாக இருந்துச்சுன்னா இந்த கொஞ்சம் பொடி மீனாக பிடிக்கலாம், பரு மீனாக பிடிக்கலாம். இந்த சீசனில் பருத்துரும். அப்போ நம்ம மீன் பருத்த உடனே நினச்சாங்கன்னா பெரிய கன்னி விலை இறக்குவாங்க. ஒவ்வொரு மீனுக்கு தகுந்தவாறு வலை, 12ஆம் நம்பர் வலை, பருவலை, 14ஆம் நம்பர் வலை. இப்போ ஆழ்கடலுக்குன்னு ஒரு வலை இருக்குது, அந்த அதில் போய்கிட்டு சின்ன வலை போட்டால் பிச்சுக்கிட்டு போயிடும். அது மாதிரி ஆழ்கடலுக்குன்னு ஒரு வலை இருக்குது, நடுத்தரமாக ஒரு வலை இருக்குது, மேலு கீழே இழக்கிறதுக்கு. அதேமாரி கீழே வந்து கீழ்ப்பகுதியில் வந்து இழக்கிறதுக்குன்னு ஒரு வலை இருக்குது, சங்கு பிடிக்கிற வலை இருக்குது, பார் மீன் பிடிக்கிற வலை இருக்குது, சேத்துக்காலில் மீன் பிடிக்கிற வலை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வலைகள் இன்றைக்கி இருக்குது. வலையெல்லாம் நம்ம எண்ணெயெல்லாம் முடியாது. அதே மாதிரி மடிகளில் எல்லா கீழும் மேலும் மேலும் கீழும் பிடிக்கிறதுக்கு மடிகள் இருக்கு. கடல்ல பார்த்த மீன்களை பத்தியும் காலத்துக்கு ஏத்தது போல மாறிட்ட வர வலைகளை பத்தியும் நம்ம மீனவர் ராஜண்ணா சொல்ல கேட்டோம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில கடல் சார்ந்த ஆராய்ச்சி செய்யற கடல்சார் ஆராய்ச்சியாளர் திருமதி நாராயணி சுப்பிரமணியன் சுற்றுச்சூழல் அமைப்பை பத்தின சில விஷயங்களை நம்மளோட பகிர இருக்காங்க. அதற்கான கேள்விகளை கேட்க இருக்காங்க நம்ம ஆர்ஜே லெனின் அண்ணா. அண்ணனோட கேள்விகளையும் அதற்கு விஞ்ஞானியின் பதிலையும் கேட்கலாமா? பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் லெனின், கடல்சார் ஆராய்ச்சியாளர் மற்றும் சூழலியலாளர் அப்படின்னு சொல்லலாம். திருமதி நாராயணி சுப்பிரமணியன் அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேம். நம்மளோட நேயர்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்லுங்க மேம், இந்த கடல்சார் ஆராய்ச்சியாளர் மற்றும் சூழலியலாளர் அப்படின்னா என்ன? நம்ம பகுதி மக்கள்லாம் டக்குன்னு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொன்னோன்னே கடலை பற்றி இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க, நமக்கு தெரியாத இவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி பல பேர்லாம் பேசுகிற வந்து கடல் பகுதியில் நான் கேட்டிருக்கேன். முதல்ல இதில் நீங்கள் என்ன வேலை மேம் பார்க்குறீங்க? எதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? கடல்சார் ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு மீன்களுடைய பழக்க வழக்கங்கள், கடல் வாழ் உயிரினங்களுடைய பழக்க வழக்கங்களை ஆராய்ச்சி பண்ணுறதும் இருக்குது. அதை தவிர வந்து கடலோட சார்ந்த தொழில்கள் இருக்குல்ல, இப்போ நம்ம மீன்பிடி தொழில், அது அந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவங்களோட பேசி அவங்களுடைய சூழ்நிலை வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஆராய்ச்சிகளும் இருக்குது. இப்போ நான் என்னோட முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் நான் என்ன பண்ணேன்னா கடலுக்குள்ளே வந்து இருக்கிற மீன்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கம்லாம் ஆராய்ச்சி பண்ணேன். அந்த மாதிரியும் பண்ணலாம். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் வந்து மீன்களை பற்றியும் தொழில்களை பற்றியும் ஆராய்ச்சிகள் பண்ணுறதா சொன்னீங்க. தொழில்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் அப்படின்றது எப்போவுமே ஒரு முதன்மையான தொழில். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 65 நாட்களாக மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகலை. காரணம் மீன்பிடி தடைக்காலம். இந்த மீன்பிடி தடை காலத்தில் மீன்களோட அந்த இனப்பெருக்கம் அப்படின்றது அதிகமாக நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீன்பிடி தடை காலம் போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆராய்ச்சியாளராக இந்த மீன்பிடி தடை காலத்தை பற்றின உங்களோட பார்வை என்ன மேம்? இந்த மீன்பிடி தடை காலம் அப்படிங்கிறது மீன்கள் மேலே இருக்கக்கூடிய மீன்பிடி அழுத்தத்தை குறைக்குது. அது வந்து ஆங்கிலத்தில் நாங்கள் ஃபிஷிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீன்கள் வந்து தொடர்ந்து பிடிக்கப்பட்டே இருக்கும்போது, ஏதாவது ஒரு வகையில், எந்த போட்டு அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பிடிக்கப்பட்டே இருக்கும்போது அந்த மீன்கள் மேலே ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு நமக்கு ஒரு யாராவது வந்துட்டு பேசிகிட்டே இருந்தாங்கன்னா பிடிக்காத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி மீன்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தம் இல்லாத ஒரு காலகட்டம், கரெக்டாக சொல்ல போனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கோடை விடுமுறை விடுற மாதிரி மீன்களுக்கான ஒரு விடுமுறை காலம். அந்த அழுத்தங்கள் இல்லாமல் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இனப்பெருக்கம், அதெல்லாம் அந்த மீன்கள் பார்த்துக்கிறதுக்கான ஒரு ரிலாக்ஸ் டைம், அந்த மீன்களுக்கான ஒரு ரிலாக்ஸ் டைம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நம்ம பகுதியில் வந்து மீன்பிடி தடை காலம் அப்படின்னு வந்த உடனே சில மீனவர்கள் வந்து சில கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏப்பா, இந்த மாதத்துல தான் வந்து எல்லா மீனுமே இனப்பெருக்கம் பண்ணுமா? ஒரு மீனுக்கும் ஒரு காலெல்லாம் இருக்காதா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்போ எங்களுக்கு வந்து அதுக்கு என்ன சரியான பதில் அறிவியல் பூர்வமாக சொல்கிறது அப்படின்றது தெரியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குறிப்பாக இறால்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்றது மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மீன்பிடி தடை காலத்தில் எந்தெந்த மீன்கள்லாம் இனப்பெருக்கம் பண்ணும், அது சார்ந்த தகவல்கள் ஏதாவது இருக்கா மேம்? அதாவது இந்த மீன்பிடி தடை காலத்தில் பின்னணியில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னா,
நம்ம வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மீன்கள் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க ஒரு பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ கிழக்கு கடற்கரை பகுதியில் வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மீன்களில் பெரும்பாலான மீன்கள் அப்படிங்கிற ஒரு நம்ம அளவே தான் நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த மீன் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நம்ம மார்க்கெட்டுக்கு வர மீனில் முக்காவாசி மீன், பெரும்பாலான மீன் இந்த சமயத்தில் இனப்பெருக்கம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனப்பெருக்கத்தையும் தாண்டி அந்த மீன்பிடி அழுத்தம் இல்லாமல் அந்த மீன்களுடைய மன உளைச்சல் வந்து குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது மீன்களுடைய வாழ்க்கை சுழற்சிக்கு ஒரு முக்கியமாக இருக்குது. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 நாள்னா ஒரு 2 மாதம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அந்த மீன்கள் இருக்கிறதுங்கிறது அந்த மீன்களுடைய தொடர்ச்சியான எண்ணிக்கை கூடுவதற்கு அது வந்து உண்மையிலே வந்து முக்கியத்துவமாக இருக்குது. இது 2 காரணங்களும் வச்சுக்கலாம். பெரும்பாலும் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது, அதை தவிர அந்த மீன்களுக்கான அழுத்தத்தை குறைப்பது. இது 2 தான் அறிவியல் ரீதியான காரணம். போன வருடம் வந்து ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். 1 வருடம் பிடிக்கக்கூடிய அந்த இறால்களை வந்து நம்ம 2 வாரத்திலேயே பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருடமும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்றது பரவலாக பேசப்படுது. இறால் கம்பெனிகள் கூட சொல்லிட்டாங்களாம், ரொம்ப முன்னாடியே கடலுக்கு போயிடாதீங்க, அதாவது 12 மணி நேரம் முன்னாடியே போயிடாதீங்க, காலையில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிகமாக பிடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த மாதிரியான இழப்புகள்லாம் ஏற்படுது மேம்? ஒரு குறிப்பிட்ட மீன் வகையை வந்து தொடர்ந்து பிடிப்பது அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து கஷ்டம்தான். ஏன்னா இப்போது மீன் இனங்கள்லவே வந்து நம்ம 2 வகையான இனங்கள் சொல்லுவோம். நிறைய முட்டை போட்டு நிறைய குஞ்சு பொரிக்கிற இனங்கள் இருக்குது. அப்புறம் வந்து எப்பயாவது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முட்டை போடும் அப்படிங்கிற மாதிரியான இனங்கள் இருக்குது. இந்த சுறால வந்து திருக்கையிலலாம் வந்து குட்டி போடுற இனங்களும் இருக்குது. இது 2ம் சூழலியல் ரீதியாக வந்து ரொம்ப வித்தியாசப்படுது. இப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மீனும் யானையும்னு வச்சு புரிஞ்சுக்கலாமா? அப்போ யானைனா வந்து ஒரு குட்டி தான் போடும், ரொம்ப நாள் வாழும், ரொம்ப பெரிய சைஸ் போகும். ஆனால் வந்து இப்போ மீன்கள்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து குஞ்சுகள் நிறைய பொரிக்கிற மாதிரி எக்கச்சக்க முட்டைகள் போடும், கொஞ்ச நாட்கள் தான் வாழும். இப்போ இதில் மெயினாக ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க விகிதம் இதுங்களுக்கு ஜாஸ்தி, இதுங்களுக்கு கம்மி. அப்போ அந்த மாதிரியான மீன்கள் வந்து இனப்பெருக்க விகிதம் குறைவாக இருக்கிற மீன் 1-2 பிடிச்சாலே ஆபத்து. ஆனால் இனப்பெருக்க விகிதம் அதிகமாக இருக்கிற மீன்கள் அதுக்காக எவ்வளோ வேணால் பிடிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை தாண்டி போனால், இந்த சஸ்டைனபிள் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இதை தாண்டி போச்சு அப்படின்னா அந்த மீனுடைய சுழற்சி அடுத்த வருஷம் இருக்காது அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப அதிகமாக முட்டை போடுற மீன்களுக்கு அடுத்த வருஷத்தில் பாதிப்பு தெரியாது, அடுத்த ஒரு 5-6 வருடங்கள், அடுத்த ஒரு 10 வருடங்களில் வந்து பாதிப்பு தெரியும். எந்த மாதிரியான பாதிப்பு தெரியலாம் அப்படின்னா, முதல்ல எண்ணிக்கை குறையலாம், இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய சைஸு குறையலாம், இல்லை வந்து நமக்கு டேஸ்ட்டு மாறுபடலாம், அல்லது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுன்னா சைஸ்னால் நான் நீளம் மட்டும் சொல்லலை, எடையும் எப்படி வேணால் அது வந்து குறையலாம். இது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த மாதிரியான மீன்களை பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா, இதை வந்து கடல் சூழலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா கடலில் வந்து ஒரு மீன் தனியாக இருக்கிறது இல்லை, அந்த மீன் எப்படியுமே ஏதாவது ஒரு உணவுச் சங்கிலியில் ஒரு அங்கமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இறால் பிடிக்கிறோம், இறால் வந்து ஒரு 10 வருஷத்தில் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, இறால் பிடிக்கிற மீனவர்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த இறாலை உணவாக எடுத்துக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இறால் வந்து ஏதாவது ஒரு இறையை சாப்பிடும் இல்லையா, அந்த இறை கட்டுக்கடங்காமல் வளர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது அதுக்கு மேலே இருக்கிறதும் பாதிக்கப்படும், அதுக்கு கீழே இருக்கிறதும் பாதிக்கப்படும். இதை வந்து நான் சொல்கிறது ஒரு புரிதலுக்காக ஒரு சங்கிலியாக சொல்கிறேன், உணவு சங்கிலியாக. ஆனால் கடலில் வந்து அவ்வளோ சிம்பிளாக அது இருக்காது. கடலில் இருக்கக்கூடியது வந்து உணவு வலை பின்னல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சங்கிலியாக அங்கங்கே அறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த வலைப்பின்னலும் ஒரு நாள் வந்து அறுந்து போயிடும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மீன் வந்து ஏன் குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீன் அதிகமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த மீன் வந்து இந்த மீனை தான் சாப்பிடும், அது குறைஞ்சி போனதுனால இதுவும் குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதாவது இது எப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு துணி இருக்குது அப்படின்னா, அந்த துணியில் வந்து ஒரு நூலை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா வேற எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சுருக்கம் நமக்கு தெரியும், எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிக்கலான உணவு வலைப்பின்னல் கடலில் இருக்குது. அப்போது ஒரு மீன் வந்து அழியுது அப்படிங்கிறது கடலில் இருக்கிற வெவ்வேறு உயிர்களுக்கும் இதுக்குமே வந்து பாதிப்பாக வரும், கடல் சூழலுக்கும் அது பாதிப்பாக வரும். மேம், இவ்வளோ நேரம் உண்மையாகவே வந்து நிறையா பேர் கூட நம்ம வந்து நேர்காணல் செஞ்சுருக்கிறோம். ஒருத்தவங்களும் ஒரு விதமாக புரிய வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து சில விஷயங்கள் சொன்னது மூலயமா
எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே வந்து இது நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுது. கடலோசைக்கு வந்து இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி மேம். நேயர்கள் அனைவரையும் சந்தித்து பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. தான் வாழும் சுற்றுச்சூழல் அமைப்பும் சீரான வாழ்வாதாரமும் எல்லா உயிரினங்களுக்குமே ரொம்பவே முக்கியம். இந்த சுற்றுச்சூழல் அமைப்பை பற்றியும் இந்த சுற்றுச்சூழல் எப்படி மாற்றம் அடைஞ்சிட்டே வருது அதை பற்றியும் இந்த மாற்றங்களுக்கு நம்மளோட பங்கு எப்படி ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் கடல்சார் ஆராய்ச்சியாளர் மற்றும் சூழலியலாளர் திருமதி நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள் சொல்ல கேட்டோம். அவர்களுக்கும் சிறப்பான கேள்விகளை கேட்ட நம்ம லெனினனுக்கும் நன்றியை தெரிவிச்சிடலாம். இத்துடன் இன்றைக்கான நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இன்னைக்கான நிகழ்ச்சியில தொடக்கத்துல உணவு சங்கிலி பத்தின சில விஷயங்களை கொடுத்த நம்மளோட மாணவர்களுக்கும் மீன்கள் பற்றியும் வலைகள் பற்றியும் தன்னோட கடல் அனுபவம் மூலமா நமக்கான பதில்களை கொடுத்த நம்ம மீனவர் ராஜ் அண்ணா அவர்களுக்கும் கடல் சார்ந்த சுற்றுச்சூழலை பத்தின நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்ட கடல்சார் ஆராய்ச்சியாளர் திருமதி நாராயணி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நீங்க இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கிய அற்புத அறிவியல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது நான் அலெக்ஸ் பாண்டியன். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த ஒரு அறிவியல் தலைப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.